வணக்கம். என் பேர் வந்து ஜெரலின் லூயிஸ். நான் வந்து ஜிஎம்மாக வேலை செய்கிறேன், ப்ராப்பர்ட்டி டெவலப்பரோட. ஐம் ஃப்ரம் லாக்கர். அண்ட் என்னோட குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நான் மாஸ்டர் செஞ்சுருக்கேன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில். அண்ட் கரண்ட்லி வந்து நான் பிஹெச்டியும் செய்கிறேன், ஆல்சோ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ட் பேஜன் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ட்ரீம், அதனால் நான் இந்த பேஜனுக்கு வந்தேன். ஓகே. வணக்கம், என் பேர் வந்து கேஷா மனோகரன். நான் வந்து ஸ்லாங்கூர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் வந்து அக்கௌண்டிங் ஃப்ரீலான்ஸ், இப்போ ஃப்ரீலான்ஸ் அக்கௌண்டனாக இருக்கேன். அண்ட் ஆல்சோ ஐம் அ சிங்கர் டூ. நான் ஒரு சிங்கராக இருக்கேன். தென் எனக்கு நான் இந்த பேஜன்ட்ரியில் வந்து இந்த பேஜனோட பிளாட்ஃபார்முக்கு வந்த காரணம் வந்துட்டு டு ப்ரூவ் மை செல்ஃப் ஹூ ஐ எம். நான் யாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு நான் இந்த பேஜன்ட்ரிக்கு வந்தேன். உங்களோட முதல் பேஜன், அதாவது நீங்க முதல்ல ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இட்ஸ் நாட் சப்போஸ் டு பி லைக் ஒரு பெரிய மேடையா இருக்க வேண்டாம், ஒரு சின்ன மேடையா கூட இருக்கலாம். ஸோ அது எது முதல்ல ஆரம்பிச்சு? ஓகே, என்னோட வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து லாங் ஸ்டோரி இருக்குது. நான் வந்து ஐ வில் சே ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நான் ஸ்டார்ட் பண்ணது பார்டர் லைனில் வந்து ஆக்சுவலி 55 தான் பேஜனுக்கு ஜாயின் பண்ணலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த இன்விடேஷன் கிடச்சப்போ ஐ வாஸ் 56. ஸோ நான் சொன்னேன் ஐம் ஓவர் ஏஜ்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, சாதிச்சிருக்கீங்க in terms of career, in terms of family life. பிள்ளைங்களை வந்து மை டாட்டர் ஒன்று வந்து டாக்டருக்கு படிச்சிருக்கு. ஷீஸ் டூயிங் அ ஸ்பெஷலைசேஷன் ஆல்சோ. அதனால அவங்க வந்து என்னை அந்த மாதிரி லெவலுக்கு இன்வைட் பண்ணாங்க மிஸ்ஸஸ் கேட்டகரியில். ஸோ நான் அப்புறம் வந்து வேற எனக்கு வந்து 2 நீஸும் டோட்டல் நீ ரிப்ளேஸ்மெண்ட்டும் செஞ்சுருக்கிறேன். ஸோ ஃபார் இந்த மாதிரி ஹீல்ஸும் போடக்கூடாது. பட் ஹவெவர் நான் வந்து ரொம்ப எக்ஸசைஸ் இதெல்லாம் சேர்ந்துட்டு நான் ட்ரை பண்ணேன். சரி, ட்ரை தான் பண்ணி பார்ப்போன்னு, இது ஒரு என்னோட சைல்ட்ஹுட் ட்ரீம்னால நான் பேஜனோலுக்கு போனேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்தது வந்து மிஸ்டர் ரூபன். அவர் இன்வைட் பண்ணி அதில் வந்து ஒரு 35 லேடிஸ் பேஜனில் இது பண்ணோம். 2 கேட்டகரிஸ், ஒன்று வந்து மிஸ்ஸஸ் கேட்டகரி, ஒன்று வந்து மிஸ்ஸஸ் கிளாசிக் கேட்டகரி. ஸோ மிஸ்ஸஸ் கிளாசிக் கேட்டகரியில் 2022 நான் வின்னர் ஆனேன். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன். அந்த ட்ரெயினை வந்து மிஸ்ஸஸ் கிரு டேவிட் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும் அந்த டைமில் மோட்டிவேஷன் கொடுத்ததுக்கு. பிகாஸ் இட் வாஸ் அன் இம்பாசிபிள் கைண்ட் ஆஃப் டாஸ்க்குன்னு நினச்சேன். பிகாஸ் எனக்கு வந்து என்னோடய வேலை வந்து ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்னால நாங்கள் ரொம்ப சைட்டு இன்ஜினியரிங் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறத விட்டு ரொம்ப ஒரு ஸ்டர்னாக இருப்போம். இந்த மாதிரி ஒரு ஃபெமினின்னாக அவ்வளோ இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், நடக்கிறது பேசுகிறது எல்லாமே. ஸோ அதில் வந்து ட்ரைனிங் கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இட் வாஸ் மை ஓன் க்ரூமிங். அப்புறம் த செகண்ட் ஒன் வந்து 2024 ஒரு சைனீஸ் குரூப் என்னை இன்வைட் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் ஒன்லி இந்தியன் இன் தட் குரூப். அதில் வந்து அதுவும் மிஸ்ஸஸ் கேட்டகரி அண்ட் மிஸ்ஸஸ் இலைட் கேட்டகரியில். ஸோ மிஸ்ஸஸ் இலைட் கேட்டகரியில் அமங் த சைனீஸ் லேடிஸ் எனக்கு வந்து செகண்ட் ரன்னர்ஸ் அப் கிடச்சிச்சு. அண்ட் தென் ஐ ஆல்சோ வான் த பெஸ்ட் காஸ்டியூம் அண்ட் பெஸ்ட் லிக்விட் பேச்சு மேலே. அப்புறம் தான் இன்டர்நேஷ்னலுக்கு போனது. ஸோ சான்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த இன்டர்நேஷ்னலுக்கு போய் அங்கே வந்து எனக்கு ஒன்றும் ரொம்ப டஃப்பாக இல்லை. பிகாஸ் இந்த சைனீஸ் பேஜனில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அவங்க வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப விஷயங்கள் வந்து வெரி ஹை லெவலில் செஞ்சாங்க. ஸோ அதில் செஞ்சு தொட்டு அவங்களும் பிகாஸ் இட்ஸ் மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ், மிஸ்ஸஸ் இலைட் யூனிவர்ஸ்னால அவங்கள வந்து யூனிவர்சல் ஸ்டாண்டர்டில் செஞ்சாங்க. ஸோ அதனால நான் வந்து இன்டர்நேஷ்னல் கிளாமுக்கு போனப்போ எனக்கு ஒன்றும் அப்படி ஒரு கஷ்டமாக இல்லை. பட் சேம் ப்ராசஸ் தான். பிகாஸ் நான் வந்து ஜூனில் தான் டைட்டில் வின் பண்ணேன். அப்போ திருப்பி ஆகஸ்டில் போகும்போது எனக்கு ஒன்று ஜஸ்ட் 2 months 3 months தான் கேப்பு. ஸோ அதனால எனக்கு சொன்னாங்க அதே ப்ராசஸை திருப்பி நான் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவ்வளோ டஃப்பாக இல்லை. ஆனால் அங்கே வந்து இஸ் டோட்டலி எல்லாம் இந்தியன்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அப்போ லண்டன்லேருந்து பாலண்ட்லேருந்து, ஆனால் எல்லாம் குஜராத்திஸ். அண்ட் ஸோ அவங்க முன்னுக்கு நம்ம நின்று ஒரு டைட்டில் வின் பண்ணுறது அது ஒரு தனி பெருமை தான் நம்மளுக்கு, மலேசியனாக இருந்துக்கிட்டு. கண்டிப்பாக வாழ்த்துக்கள்.
கேஷா உங்களோட பயணம் எப்படி தொடர்ந்து? ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் பேஜ் இன் லைஃப் வந்துட்டு மிஸ்ஸஸ் ஹிட் மலேசியா 2022. ஸோ வென் நான் வந்துட்டு இந்த பேஜனுக்கும் எனக்கும் வந்துட்டு ரொம்ப தூரம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எனக்கு இன்ன வரைக்கும், ஏன்னா ஒரு சிங்கராக நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிங்கிங் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால ஸ்டேஜில் போயிட்டு நம்ம சிங் பண்ணப்ப அந்த ஒரு நம்மளுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாமே இருக்கும். பட் வென் கம் டு இந்த மாதிரி எல்லாத்து முன்னுக்கும் வந்து நம்ம பேசுறது, எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு ரொம்ப இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பேஜன் வந்து என்னோட தாட் ஆஃப் பேஜன் வந்து என்னென்னா ஸ்லீமாக இருக்கணும், ஸோ வெயிட் லாஸ் பண்ணோம் அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அதையும் தாண்டி பேஜன் வந்துட்டு திறமையை காமிக்கிற ஒரு பிளாட்ஃபார்மாக நான் இது பண்ணுறேன். நம்மள்கிட்ட என்ன இருக்குது, நம்மள்கிட்ட என்ன ஒரு டேலண்ட் நம்மள்கிட்ட இருக்குது, ஸோ வி ஹாவ் டு ஷோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு இது பண்ணுறேன். ஸோ ஆன் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஜர்னி வந்து மிஸ்ஸஸ் இட் மலேசியா 2022 ஆர்கனைஸ்ட் பை ஹேரி இன்டர்நேஷ்னல் டேலண்ட்ஸ் அகாடமி. ஸோ அவரோட இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் பண்ணேன், பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து ஜீரோ நாலேஜ். எனக்கு வந்து இந்த பேஜனுக்கு வந்து ஜீரோ நாலேஜ், எப்படி நடக்கணும்னு தெரியாது. ஏன்னா எனக்கு ஹீல்ஸ் போட்டுட்டு 2 ஸ்டெப் நடந்தாலே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது நம்ம ஒரு 10 நிமிஷம் நடந்தாலே நம்மளுக்கு கால் வலிக்கும். பட் அங்கே போயிட்டு தி டீச் லாட். ஸோ அங்கே வந்து மிஸ்டர் ஹேரி, மிஸ்டர் திலா, மிஸ்டர் ரமேஷ், மிஸ்டர் குணா அண்ட் மிஸ்டர் ஜூ, இவங்க 5 பேர். ஸோ கேட் வாக் சொல்லி கொடுத்தாரு வந்து மிஸ்டர் ரமேஷ். ஸோ அவர் நிறைய நாலேஜ் கொடுத்தாரு. எப்படி ஹீல்ஸ் போட்டு நடக்கிறது, நம்ம எப்படி நம்ம ஸ்டாண்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு பேஜனில் வந்து ஃபைனல் ரவுண்ட் அப்போ ஈவினிங் ரவுண்ட் அப்போ Q&A நடக்கும். ஸோ அங்கே வந்துட்டு மேபி தே வில் டேக் ஃபார் 30 minutes 1 hour கூட. ஸோ வி ஹேவ் டு ஸ்டாண்ட். நம்ம வந்துட்டு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு வி கேனாட் ஸ்டெப். ஸோ எந்த பொசிஷனில் இருக்கணுமோ வி கேன் சேஞ்ச் த லெக், வி ஹேவ் டு அந்த பொசிஷனில் நம்ம இருக்கணும். இந்த ஷோல்டரை நம்ம கீழே இது பண்ணி, ஸோ வி ஹேவ் டு கம், அப்படி தான். ஸோ என்னோட ஜேர்னி அங்கேயும் தான் இது பண்ணிச்சு. ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு நேஷ்னல் காஸ்டியூம் வந்து நான் வந்து அங்கே வந்து மாதர் நேச்சர், அவங்களோட இதில் மாதர் நேச்சர். ஸோ ஐ வாண்ட் as a best costume. ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து டேலண்ட். ஸோ டேலண்ட் வந்துட்டு நான் வந்து சிண்டாய் ஒரு மலே சாங் பாடினேன். ஸோ அங்கே வந்துட்டு எனக்கு பெஸ்ட் என்டர்டெய்னர் சப்டைட்டில், இதெல்லாம் சப்டைட்டில் பெஸ்ட் என்டர்டெய்னர் கிடச்சிச்சு. அண்ட் ஆல்சோ ஃபார் த எண்ட் டெஃபினெட்லி ஐ எம் அ சாம்பியன் ஆஃப் மிஸ்ஸஸ் இட் மலேசியா 2022. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரிலேயே வந்து ஒரு சாம்பியனாக வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஃபுல் சப்போர்ட் வந்து மை ஃபேமிலி கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து அவங்களே என்கிட்ட கேட்ட கேள்வி, பேஜன்னா ஸ்லிம்மாக இருக்கணும், ஓகே நீ போய் ஜெயிச்சிருவியா, ஓகே உனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃபைனலுக்கு மை ஃபேமிலி கேம் தேர். ஐ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் நான் அன்எக்ஸ்பெக்டட். பிகாஸ் ஒரு பிளாட்ஃபார்முக்கு நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, நம்ம வந்துட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, அது ஒரு முயற்சி, நல்ல ஒரு முயற்சி. நம்ம போய் சாம்பியனாக ஜெயிக்கிறது அன்எக்ஸ்பெக்டட். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. So 2023 I just take time because 1 year வந்து I cannot join any pageants, so I take time. So அப்போ வந்து I learn a lot எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு பேஜன்ட்ரி மூலிமா எனக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சிச்சு. பேஜனில் வந்தவங்க வந்துட்டு என்னோட டேலண்ட் வந்து ஆஸ் அ சிங்கராக எனக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சிச்சு, சிங்கிங் இது நிறைய கிடச்சிச்சு. தென் 2024 1 year டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு ஐ ஸ்டெப் இன்டு இன்டர்நேஷ்னல். மலேசியாவில் ஜெயிச்சாச்சு. ஸோ why not I try international வந்து மிஸ்ஸஸ் கிளாம் இன்டர்நேஷ்னல் ஐகான். ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு நேஷ்னல் டைரக்டர் மிஸ்டர் முருகன் மைக்கேல், நான் அவரை வந்து கான்டாக்ட் பண்ணி ஓகே இதோட ப்ராசஸ் எப்படி அப்படின்னு இது பண்ணேன். ஸோ அவங்க வந்து கீஸ்டோன் இண்டிவிஜுவல் டேலண்ட் அகாடமிக். ஸோ அவரை வந்து நான் கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதோட ப்ராசஸ்லாம் இது பண்ணிவிட்டு தென் கண்டிப்பாக நர்வஸ் தான். பிகாஸ் மலேசியாவில் வந்து நம்ம இங்கே வந்துட்டு எஸ் மலேசியான்னு சொல்லிட்டு we can tolerate something, but when come to international அங்கே லாங்குவேஜ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்
டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு சேம் இதே ப்ராசஸ் தான். 3 rounds is a national costume, second is the talent round and also evening gown. ஸோ 3 இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அங்கே வந்துட்டு நம்ம மலேசியாவோட நான் வந்து புத்ரி வா புலன், அதுதான் வந்து என்ன நேஷ்னல் காஸ்டியூம். ஸோ அது வந்துட்டு நான் என்ன சொல்லனா அவுட்ஸ்டாண்டிங் ஃப்ரம் அது contestant. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்துட்டு ஐ எம் த சப்டைட்டில் ஃபார் மை மலேசியாலேருந்து போயிட்டு புத்ரி வா புலன், அதில் என்னோட சப்டைட்டில் கிடச்சிச்சு. செகண்ட் வந்துட்டு அங்கே நான் சிங் பண்ணேன். அங்கே வந்து தமிழ் சாங், மலே சாங், சைனீஸ் சாங், 3 languages. தட்ஸ் மலேசியாவில் மெயின் ரேசிஸ். ஸோ அவங்க 3 இது வந்து நாங்கள் பண்ணேன். தென் கோ டு டெஃபினெட்லி தேர்ட் ரவுண்ட் இஸ் த ஈவினிங் கவுன். ஸோ அங்கேயும் சேம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பிளாட்ஃபார்ம்லேயே நான் சாம்பியனாக ஆனேன். தென் வென் கம் டு இன்டர்நேஷ்னல் சேம் ஆல்சோ மிஸ்ஸஸ் இன்டர்நேஷ்னல் கிளாம் ஐகான் 2024 கிளாசிக் வின்னர். ஸோ அதுலேயும் வந்து நான் ஒரு சேமா ஆகணுன்னே ஐ வாஸ் வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஸோ இந்த ஜேர்னியில் வந்துட்டு என்னோட கேட் வாக் ட்ரெயினர் வந்து மிஸ்ஸஸ் மாலா ஃபாரெவர், அவங்கள்ட்ட தான் நான் வந்து கேட் வாக் வந்து ட்ரைனிங் எடுத்தேன். பட் ஷீ டீச் மீ லாட் ஆஃப் திங்ஸ் பிகாஸ் நம்ம அங்கே போயிட்டு அவங்க கேள்வி கேட்கும் போது வி ஹேவ் டு ஆன்சர் ஆன் த ஸ்பாட். Q&A we have to answer on the spot. நம்ம உட்காந்து நம்ம யோசிக்க முடியாது, என்ன பேசுறதெல்லாம் யோசிக்க முடியாது. டைம்ஸ் அப், they will pass the question to other. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து she trained me a lot. ஸோ ஈவன் என்னோட ஈவினிங் கவுன் சேம் கித்தா அகாடமிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. மிஸ்ஸஸ் நீரன், மிஸ்டர் முருகன், நிறையா அந்த டீம் எல்லாமே. முருகன் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது நேஷ்னல் டைரக்டரை தாண்டி ஆஸ் ஒரு லீடர்ஷிப்பாக எப்படி எங்களை மோல்ட் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா உங்களோட ஈவன் வந்து ஏர்போர்ட் போனப்போ கூட போங்கன்னு சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் த டே அவர் ஏர்போர்ட் வரைக்கும் வந்து எங்களை சைன் ஆஃப் பண்ணிட்டு. பட் இந்த இதில் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கித்தா அண்ட் டீம் அண்ட் ஆல்சோ நேஷனல் டைரக்டர் மிஸ்டர் முருகன் மைக்கேல். இப்போ உங்க பேஜென்ட்ல இன்டர்நேஷனல் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாங்கன்னு உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணி? ஓகே, என்னோட கேள்வி வந்து ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல். ஸோ என்னோட கொஸ்டின் அதுதான். ஆக்சுவலி என்ன ஒன்றுனா வந்துட்டு நான் மலேசியாவில் இருக்கும்போது சேம் கொஸ்டின், அதுதான் எனக்கு வந்து மலேசியாவில் உள்ள பேஜ்லேயும் அதே கொஸ்டின் தான் இருந்துச்சு. ஆல்வேஸ் மை ரோல் மாடல் இஸ் மை மதர். பிகாஸ் ஏன் என் மதர் சொல்கிறேன்னா சின்ன வயசுலேயே இந்த க்ரோ அப். ஏன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு நம்ம இந்த உலகத்துக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு உமன் பார்க்குறேன்னா மை மதர். ஸோ ஐ எம் ஒன்லி டாட்டர் ஃபார் மை ஃபேமிலி. ஸோ டெஃபினெட்லி நான் எங்கள் அம்மாவை பற்றி தான் நான் க்ரோ பண்ணேன். இன் சச் ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்லையும் சரி, ஒரு ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷன்லையும் சரி, ஐ சீங் மை மதர் எப்படி அவங்க க்ரோ அப் பண்ணி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் அவங்கக்கிட்டேருந்து தான் நான் வந்து இவந்தும் என்னோட மாதருக்கும் எனக்கு பேஜன்ட்ரிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. பட் த கான்ஃபிடென்ட், யூ கேன் டூ இட், உன்னால் முடியும், நீ என்ன செஞ்சாலும் உன்னால் முடியும். எங்கள் அம்மா இது வரைக்கும் சொல்கிற ஒரு விஷயம், உனக்கு முடியாதது எதுவுமே இல்லை. வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, கோ ஹிட். ஸோ அதனால ஆல்வேஸ் மை மதர் இஸ் மை ரோல் மாடல். உங்களோட கேள்வி என்ன? என் கேள்வி வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. பிகாஸ் அவங்க நினச்சாங்க நான் வந்து பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அங்கே வந்து இந்தியாவில் பிறந்தவங்க பிறந்துட்டு தென் தே ஹவ் கான் ஓவர்சீஸ். ஸோ எனக்கு வந்து அந்த கேள்வியை கேட்டாங்க. ஸோ நீங்கள் ஏன் இந்த ஊரை விட்டு போய் அந்த ஊருக்கு போய் உங்களுக்கு அவ்வளோ வாட் இம்ப்ரெஸ் யூ இன் தட் மலேசியன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நல்ல கேள்வி, ஆனால் அது ராங் கேள்வியாக இருக்குது எனக்கு நான் வந்து மலேசியாலே 3rd generation. எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸே மலேசியாவில் பிறந்தவங்க, மை பேரண்ட்ஸ். ஸோ அந்த கேள்வி வந்து எனக்கு ஒரு சூட்டபுளாக இல்லை. ஸோ அப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி இப்போ நீங்கள் உங்களோட சேலஞ்ச் என்ன? அந்த நான் சொன்னேன், என்னோட சேலஞ்ச் அந்த ஊரில் வந்து அந்த ஊரில் இருக்கிற வந்து மலாய்க்காரவங்க சீனவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட பெட்டராக இருக்கணும்னு நான் ஒரு சேலஞ்சில் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் என் மதர் எனக்கு சொல்லி கொடுத்தது ஸ்கூல் டேஸ்லேருந்தே. நெவர் அண்டர்மைன் யோர் செல்ஃப், இஃப் தே கேன் டூ யூ கேன் டூ பெட்டர். ஸோ அது ஒரு சேலஞ்சாக தான் நான் எடுத்த லைஃப்பில் வந்து ஃபுல்லாகவே நான் வந்தது. ஸோ அதனால் நான் என் ஸ்கூல் டேஸ்லேயும் ஐ அவுட் ஷைன் பிகாஸ் ஆஃப் தட். அண்ட் என்னோட கரியர் லைஃப்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்லேயே ஆக்சுவலி
ஒரு ஒரு ஜெனரல் மேனேஜராக இருக்கிறது இந்தியன் லேடினாக்கா வெரி வெரி ஃபியூ, அண்ட் ஐ எம் லைக் ஒன் ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் இன் திஸ் பிக் கம்பெனி. அண்ட் எங்கள் கம்பெனி பப்ளிக் லிஸ்டடாக போகுது. நம்ம ஹேவிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆல் ஓவர் மலேசியா. ஸோ அந்த லெவலுக்கு நான் வந்து இட் இஸ் டோட்டலி அ சைனீஸ் கம்பெனி. அதில் நான் ஆஃப்டர் த டைரக்டர்ஸ் இஸ் மை செல்ஃப், ஐம் நம்பர் 1. ஸோ அதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட். அதனால நான் எப்போவுமே நினைக்கிறது நம்ம எல்லாமே மைண்ட் செட்டில் தான். ஸோ நம்ம மைண்டில் வந்து நம்ம அவங்கக்கிட்ட நான் சொன்னது அதுதான். ஸோ நம்ம மைண்டில் என்ன வச்சுருக்கிறோமோ, எதை நம்ம முடிவு பண்ணுறோமோ, நம்ம எங்கேயுமே ஜெயிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அவங்க அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. கண்டிப்பா இந்த ஆன்சர் வந்து யாரா இருந்தாலும் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. ஆமா. அண்ட் நாட் ஓன்லி மலேசியால மட்டும் நமக்கு இந்த காம்படிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன் அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ அவங்களுக்கு இதே மாதிரியான ஏன்னா அங்கேயும் வந்து நிறைய வேற வேற ரேசஸ் இருப்பாங்க. அந்த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். இன்டர்நேஷனலி அந்த ஆன்சர் வந்து எல்லாருக்குமே பொருந்தி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஓகே, இப்போ ஒரு பேஜ் நீங்க வந்து கலந்துட்டு போறீங்க அப்படின்னா பிசைட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது ஃபர்ஸ்ட் நீங்க வரும்போது 0 நாலேஜ்னு சொல்லுவீங்க, ஜீரோ நாலேஜ் சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி முதல்ல வர்றவங்க ஃபியூச்சர்ல வரணும்னு ஆசைப்படுறாங்க அண்ட் தேர் நாட் மிஸ்ஸஸ். அந்த மாதிரி மிஸ்ஸஸ்க்கு வந்து உங்களோட ஒரு சின்ன அட்வைஸ், அவங்க வந்து கூறலாம் தகுதிமா இந்த இடத்துல கலந்துக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரியான? ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேஜனோட ஆர்கனைசேஷனை பார்க்கணும். இப்போ கீஸ்டோனை பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு நல்ல ஒரு செட்டப். ஸோ அதே மாதிரி தெர் ஆர் சம் மோர் பேஜன்ஸ். இப்போ நான் வந்து செகண்ட் ரன்னர்ஸ் அப் சைனீஸ் பேஜனில் இருந்ததும் மேடம் லிம்னு அவங்க நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேஜனில் வந்து நம்ம இட்ஸ் ஆக்சுவலி சில பேர் வந்து தப்பாக புரியுறாங்க. பேஜன்னா சர்டன் ஹேங்கி பேங்கிஸ் எல்லாம் இருக்குன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இந்த ஜேர்னியில் வந்திருக்கேன். அந்த மாதிரி நோ சச் திங், அந்த மாதிரி நான் என்கவுண்டரே பண்ணதில்லை. ஸோ அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், லேடிஸ் வந்து ஒரு மிஸ்ஸஸ் கேட்டகரியில் ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரி இதுக்கு வரீங்கனாக்கா நம்ம சொந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்மளும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் க்ரூமிங்க்கு. நம்ம ஹேர், நம்ம லுக்ஸு, நம்ம ஃபேஸ். ஐ திங்க் நான் ஃபர்ஸ்ட் பேஜனில் நான் இருந்ததுக்கும் நான் இப்போ இருக்கிறதுக்கும் ஐ திங்க் there's a lot of difference because I started taking good care of myself and I take care of my food. இந்த சாப்பாடு நம்ம என்ன சாப்பிட்றோமோ, இந்த டெய்லி ரூட்டீன் எக்ஸசைஸ், இதெல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு அது ஒரு தனியாக நம்மளுக்கு ஒரு சில பேர் சொல்லுவாங்களே ஒரு ஏஜுக்கு தகுந்த அப்புறம் நம்ம ரொம்ப லோன்லி ஆகிடுவோம், பிள்ளைங்க இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பெஜன்ட்ல வந்து டிசைட் பண்ணிட்டு வராங்கனாக்கா மேபி யூசி லைக் எனக்கு வந்து ஐ ஹேவ் அ ஃபேமிலி, மை ஹஸ்பண்ட், மை சில்ட்ரன் எல்லாமே இருக்காங்க. பட் தேர்ஸ் அ லாட் ஆஃப் இந்த காலத்தில் வந்து ரொம்ப சிங்கிள் மதர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் தட் யூ ஷுடன்ட் பி mourning and growing for life in other ways. I think நம்ம செல்ஃபை நம்ம என்னது டேக் கேர் பண்ணி நம்ம we love ourselves. நம்ம இந்த மாதிரி பேஜனில் போடலாம், மீட் லாட் ஆஃப் பீப்புள், டேக் and being confident and you actually become ஒரு woman icon. அதுதான். ஸோ என்னோட கோல் வந்து it is just not pageant பட் ஒரு ஐகான். நம்ம நடந்தாலே சரி அவங்களால முடியுதுனாக்கா நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஆளுங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினச்சி தான் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் இன்னும் ஃபர்தரில் போனேன். ஆக்சுவலி ஒரு ஜெயிச்சுட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், ஓகே நோ ப்ராப்ளம், ஜெயிச்சிட்டியா ட்ரீம் ஃபுல். ஆனால் எனக்கு போக போக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்னேன், எனக்கு இதில் வந்து ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணக்கூடாது, நம்ம வந்து வேற ஆளுங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் நான் ஐ கேம் இன் ஃபர்தர்லாம். ஸோ இப்போ கீஸ்டோனில் வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் மிஸ்டர் முரு. அவர் வந்து ரொம்ப நல்லா நடத்திக்கிட்டு போகிறார் இதை. ஸோ ஐ திங்க் ஐ வில் கிவ் அ லாட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ஃபார் மிஸ்ஸஸ் கேட்டகரி உள்ளவங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணி இதை ஒரு சேலஞ்சாக எடுத்து நம்ம டெவலப் பண்ணலாம். கேன் டெவலப் தெம் செல்ஃப் வேல்யூ. என்னோட ஒப்பீனியன் வந்து என்னென்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேஜன்ட்ரிக்கு நம்ம ஏன் வரோன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் இன் பண்ணோம். ஏன் நம்மளுக்கு இந்த பேஜன்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இந்த பேஜன்ட்ரியில் போகும்போது பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம எதை நம்ம செஞ்சாலும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் இப்போ வந்துட்டு ஒரு பேஜன்ட்ரியில் வரப்போ நம்மளே டிசப்பாயிண்டடாக இருக்கக்கூடாது. அங்கே வந்துட்டு யார் எப்படி வேணாலும் இருப்பாங்க. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்,
நான் போனப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப லோவாக தான் ஃபீல் பண்ணேன். என்னோட எல்லாமே எலும்பாக இருக்காங்க, நம்ம எப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் தாண்டி வந்துட்டு என்னோட ஒப்பீனியன் என்னன்னா வந்துட்டு பேஜன்ட்ரியோட லைஃப் வந்துட்டு பாடி ஷேமிங் மட்டும் இல்லை, நம்மளோட டேலண்ட்டும் வெளிப்படுத்துகிற ஒரு பிளாட்ஃபார்ம். இன்னொன்று மிஸ்ஸஸ் கேட்டகரி இந்த பேஜன்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னுக்கு நம்மளுக்கு டெஃபினெட்லி நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நம்ம ஈஸியாக நம்ம வர முடியாது. ஏன்னா வீட்டில் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டோம்னாலே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ நம்மளுக்கு நம்மளோட ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம நம்ம ஃபேமிலிகிட்ட தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். பேஜன்ட்ரினா என்ன, நம்ம அதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன அதுலேருந்து என்ன கிடைக்குது, என்ன குட்ஸ் அதில் இருக்குது, பாசிட்டிவாகவும் இது பண்ணும் நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர்த்தோட தாட் என்னன்னா பேஜன்னாலே வந்துட்டு இந்த செக்ஸியாக போடுறது இது தான் பேஜன் அப்படின்னு போகிறாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் செட்டெல்லாம் இது பண்ணிவிட்டு பேஜன் a கைண்ட் ஆஃப் கோல், நம்ம எதை நோக்கி போகிறோன்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம எஸ் அ வூமனாக நம்ம மிஸ்ஸஸ் கேட்டகரி கல்யாணம் பண்ணிட்டோம், நம்ம வீட்டில் வீட்டு வேலை செய்யணும், சமைக்கணும், அப்படி இல்லாமல் நம்ம யாருன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். நம்ம இப்போ இங்கே இருக்கோன்னா நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எஸ் அ மிஸ்ஸஸ் கேட்டகரி நான் இந்த பிளாட்ஃபார்மை நான் எப்படி பார்த்தேன்னா, I want to show people as a மிஸ்ஸஸாக இருந்தாலும் வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் வெளியே இந்த பேஜன்ட்ரி இது எனக்காக செஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா as what I mentioned just now, எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் நிறைய இருக்குது. க்ரூமிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம் த பர்சன், நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க க்ரூமிங். ஏன்னா ஐ கோ ஃபார் நேச்சுரல், ஐ டோன்ட் லைக் மேக்கப். எனக்கும் மேக்கப்புக்கும் நோ வே. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் பேஜன்ட்ரியில் போகும்போது அவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஏன் கேஷா அப்படின்னு. டீல் நாம் பிகாஸ் பேஜன்ட்ரியில் இது பண்ணுவேன்னா ஐ மோல்ட் இட் மை செல்ஃப், பட் ஸ்டில் ஐ ப்ரிஃபர் நேச்சர் பியூட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ப்ரிஃபர் இந்த மேக்கப் இதெல்லாம் நான் அப்போ தான் பேஜனில் போய் தான் நான் கற்றுக்கிட்டேன் 2022. அதுக்கு முன்னுக்கு எனக்கும் மேக்கப்புக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ என்னோட ஒப்பீனியன் ஆல் த உமன்ஸ் அவுட் சைட், ஈவன் தோ யூஆர் மேரிட், யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். உங்கள் ஃபேமிலிட்டையும் சரி வெளியாள்கிட்டையும் சரி, ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டியோ என்னால் முடியும், வெளியே ஏனாலையும் இது செய்ய முடியும், உங்கள் திறமையை வெளிக்காட்டணும் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். ரெண்டு பேருமே பெண்கள் கண்டிப்பா தைரியமா இதுல கலந்துக்கணும் அப்படின்றதுதான் எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ இன்டர்நேஷனலுக்கு நம்ம லோக்கல்ல நடக்கிற காம்படிஷன் அப்படி நீங்க சொன்ன மாதிரி அந்த கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டுல நடக்கிற நம்ம பக்கத்துல எல்லாமே இருப்பாங்க. இன்டர்நேஷனல் போகும்போது there is a difficulties இருந்திருக்கும். ஸோ ஆனா அவங்க சொன்னாங்க யூ ஆல்ரெடி அது எல்லாம் ட்ரெயின் பண்ணதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. Besides that, should have some memories that உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்டர்நேஷ்னல் கிளாம் சீசன் 6 அங்கே த கீ பர்சன் ரன் பண்ணுறது மிஸ்ஸஸ் சுனிதான்னு, இஸ் அ லேடி. ஸோ அந்த ஹோல் குரூப்பும் லேடி குரூப்பாக இருந்துச்சு. ஸோ அதனாலே எனக்கு மேபி அந்த ஃபியர்லாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. பிகாஸ் இங்கேயும் நான் இந்த சைனீஸ் பேஜனில் இருந்தப்போ மேடம் லிம் அண்ட் டீம், அவங்க டாட்டர்ஸ் அவங்களாம் இருந்தது. ஸோ அங்கேயும் போய் இட் வாஸ் த சேம் திங், இட் வாஸ் ஆல் லேடிஸ். ஸோ மேபி அந்த விஷயத்தில் போகிறதொட்டு அந்த மாதிரி ஒரு இனிஷியலி போகிறது எங்கள் ஃபேமிலிக்கே பிடிக்கல. அவங்க சொன்னாங்க மலேசியாவில் செஞ்ச பரவாயில்ல, ஏன் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போகணுன்னு, அதுவும் வேற மும்பாய்க்கு போகிறது. ஸோ நான் சொன்னேன் இல்லை, நான் போகிறது மாலா ஃபார் எவர், அவங்க கேட்வாக் ட்ரெயினர், அவங்க 2 வாட்டி போயிருக்காங்க. ஸோ அதனால அவங்க சொன்னாங்க இட்ஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட், நீங்கள் வாங்கன்னு. அப்புறம் கேஷாவும் அவங்களும் போகிறாங்கன்னு சொன்னோன்னே ஸோ சரி நாங்களும் 3 லேடிஸாக தான் போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஏஜாக இருந்தாலும் வீட்டில் அந்த ஒரு நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் அந்த கல்ச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் ஒரு அந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாம். பட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டை மை டாட்டர். அவங்க சைக்காட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் செய்கிறதொட்டு அவங்க நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக நான் வீட்டில் மதர்ல ஃபாதர்ல ஃப்ரம் இந்தியா. ஸோ அதனால் இட் வாஸ் லைக் அ வெரி டிஃபிகல்ட். ஐ வாஸ் ஃப்ரம் அ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஹோம்லேருந்து மேரிட் மை ஹஸ்பண்ட் ஹூ வாஸ் பேரண்ட்ஸ் வாஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ அதனால் ரொம்ப பணிவாக நம்ம அந்த லெவலுக்கு போகணும். எப்படி இருந்த ஆளாக இருந்தாலும் நான் அவங்க வீட்டில் வேறு மாதிரியாக தான் நான் இருக்கணும். ஸோ அதனால் என் மக சொல்லிச்சு அவங்க டேடி கிட்ட, லெட் மம்மி கோ அண்ட் ட்ரை, நோ ப்ராப்ளம்
அவங்களுக்கு தெரியும் என்ன எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு. ஸோ ஆனால் மும்பையில் நம்மளுக்கு போய் ஐ திங்க் நம்ம நல்லாவே ஜாலியாக தான் சுற்றணும். லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம மேடம் மாலா அவங்க நல்லாவே ஹான்னு சொல்லியே நம்மளுக்கு காலத்தை ஓட்டிட்டாங்க. ஸோ அவ்வளோ நம்ம பேட்சன் வந்து ஃபுல்லாக நடந்தது ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இங்கே வந்து நினைக்கிறேன் நம்ம இன்னும் குவாலிட்டியாக செய்கிறோம். திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ அங்கிட்டு வந்து அவங்க வந்து ஐ திங்க் ஹீல்ஸ் எல்லாம் கூட அவங்க குவைட் சிம்பிள், பட் டிஃப்ரெண்ட் லெவலில், பிகாஸ் அவங்களோட எல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து மும்பைக்காரவங்களே வந்து தொட்டு. ஸோ அந்த கேட்டகரிஸ் நடந்துச்சு. பட் அவங்க வந்து அப்படி ஒன்றும் இங்கே உள்ள ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் பாருங்க. அதனால தான் அவங்களே வின் பண்ணாங்க அந்த காஸ்டியூமில். எனக்கு தட் வாஸ் த பெஸ்ட். அவங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து நான் வந்து அந்த மாதிரி எஃபர்ட் நான் பஜ்குரும் ஒண்டி போட்டிருந்தேன். ஸோ அவங்க எஃபர்ட் போட்டதுக்கு அவங்களுக்கு கிடச்சிச்சு. அண்ட் ஐ திங்க் ஒன் திங் அபவுட் த பெஜன் தே, அவங்க உண்மையாகவே ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க உங்கள் குவாலிட்டிக்கு. இப்போ நம்ம பியூட்டின்னு பார்த்தோன்னாக்கா யூனோலா அங்கெல்லாம் வந்து மும்பை கிடச்சிங்க. ஸோ யூனோ தே ஹவ் காட் குட் லுக்ஸ். பட் ஐ திங்க் அவங்க வந்து நம்மளுக்கு டைட்டில் கொடுத்ததே நம்மளோட குவாலிட்டிக்கு. இட்ஸ் ஜஸ்ட் நாட் த லுக்ஸ், இட்ஸ் த எஃபர்ட், இட்ஸ் த நம்ம கிளாஸியாக நம்ம செஞ்சது. இப்போ அவங்க வந்து அவங்களோட இதில் செஞ்சதுக்கும் நான் வந்து டேலண்ட் வந்து நான் ஜிம்னாஸ்டிக் அந்த எக்ஸசைஸை செஞ்சேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு அப்புறம் Q&Aல நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோமோ. ஸோ அவங்க பியூட்டி ஒண்டி பார்க்கல, நம்மளோட திறமையும் பார்த்தாங்க. அப்புறம் நம்ம கேட்வாக், அந்த கேட்வாக் ட்ரைனிங் வந்து நம்ம ரொம்பவே இங்கே எடுத்துருக்குறோம். ஸோ அதனால அவங்க நடந்ததோட எங்களோட கேட்வாக் ஒன்றும் நல்லா இருந்துருக்குச்சு. ஸோ அந்த கேட்டகரியில தான் எப்படி சம்டைம்ஸ் ஆளுங்க கேட்பாங்க, மும்பையில் போய் அவங்களோட சேர்ந்து எப்படி நீங்களாம் வின் பண்ணீங்கன்னாக்கா அதுதான் இட்ஸ் ஜஸ்ட் நாட் த பியூட்டி, இட் இஸ் யோர் குவாலிட்டி. ஸோ அவங்க வந்து நம்ம வின் இந்த டைட்டில் எடுத்ததே தட்ஸ் வாட் ஐ திங்க் கேஷா வில் டெஃபினெட்லி அக்ரி வித் மீ. நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது வந்து பிகாஸ் வி வாண்ட் ஃபார் குவாலிட்டி, வி வர் ஜஸ்ட் நாட் பியூட்டி. ஸோ வி டிட் அ லாட் ஆஃப் திங்ஸ் தட் நம்ம குவாலிட்டியை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ இதுதான் நம்மளோட வந்து அச்சீவ்மெண்ட்லாம். அது நம்ம இன்டர்நேஷ்னலுக்கு போனால் நம்ம அச்சீவ் பண்ணுறோம்னாக்கா இந்த ரெக்கக்னைசேஷனுக்கு தான் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். ஸோ டிஃபிகல்ட்டிஸ் நினைக்கிறேன் ஐ வாஸ் நாட் டூ பேட், பிகாஸ் அது மேபி நம்ம வேறு கண்ட்ரிஸ் போகாமல் இந்தியா போனதொட்டு வாஸ் நாட் ஸோ அவ்வளோ நம்மளுக்கு இதாக இல்லை, வாஸ் ஏபிள் டு ஹேண்டில். பாத்தீங்கன்னா மோஸ்ட் டேலண்ட் மிஸ்ஸஸ் மோஸ்ட் டேலண்டட் கூட வின் பண்ணிருக்காங்க. சோ அப்படி பார்த்தா அவங்க அந்த டேலண்ட் எஸ் ஷோ தி பெஸ்ட் ஒன் ரைட். சோ உங்களோட எப்படி இருந்துச்சு? ஓகே, மை ஜர்னி ஆஃப் மும்பை வந்து என்னன்னா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணேன். பிகாஸ் எனக்கு டெஃபினெட்லி எனக்கு ஒரு ஃபியர் இருந்துச்சு. எப்படின்னா வந்துட்டு நான் என் ஃபேமிலியை விட்டு இந்த மாதிரி லாங் ட்ராவல் நான் பண்ணதே இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோடய ஃபேமிலியை விட்டுட்டு நான் இந்தியா ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் வந்து ஆல்வேஸ் வித் மை ஃபேமிலி இல்லாமல் நான் லாங் ட்ராவலிங்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளைட் ஏறிவே எனக்கு கொஞ்சம் ஃபியர் தான். ஸோ ஃப்ளைட் இங்கே வந்து ஃப்ளைட் ஏறுற மணிக்கே நான் கேட்டுக்கிட்டேன். மிஸ்டர் முருகன்கிட்ட கேட்டேன் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க மிஸ்ஸஸ் மாலா ஃபரெவரும் இவங்க வராங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே ஃபைன், எஸ் வாட் ஷீ சேட்ல 3 லேடிஸ். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று இருந்துச்சு. கான்ஃபிடென்ட் இருந்தாலும் ஃப்ளைட் இருக்க. ஸோ பட் மிஸ்ஸஸ் மாலா வந்து எனக்கு ரொம்ப 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 எனக்கு இந்த ஜேர்னி மிஸ்டர் முருகனுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக நான் தேங்க்ஸ் சொல்லணும். டெஃபினெட்லி மிஸ்ஸஸ் மாலா ஃபரெவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். அவங்க உண்மையாகவே வந்து ஒரு மம்மி எப்படி ஒரு டாக்டரை வந்து பார்த்துக்குவாங்களோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஃப்ளைட்டில் ஏறி பக்கத்தில் உட்காந்தாங்க, கையை பிடிச்சது தான் 5 hours ஜேர்னி, கையை பிடிக்கவே இல்லை. பிகாஸ் ஏன்னா வந்து எனக்கு வந்து ஃப்ளைட் ஃபியர் இருக்குது. ஏன்னா அது ஒரு ஆளுக்கு ஒரு ஃபியர் இருக்குல்ல, எனக்கு ஃப்ளைட் ஃபியர். வென் ரீச் த எனக்கு டெஃபினெட்லி நான் அவ்வளோ சீக்கிரமாக ஆளுங்கள்ட்ட மிங்கிள் பண்ண கொஞ்சம் கஷ்டம். ஸோ ரொம்ப மூடியான ஒரு டைப். ஸோ பட் வந்து அங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஏன்னா மும்பைக்கிறவங்க வேற லெவல்ல இருந்தாங்க. சீரியஸ்லி வெரி நைஸ், ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்க கூட நம்ம போட்டி போட போறோம் அப்படிலாம் நினைச்சா அந்த அளவுக்கு இருந்தாங்க. வெரி வெரி பிரிட்டி, வெரி குட். ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு பட் இட்ஸ் ஓகே, வந்தாச்சு. ஜஸ்ட் நம்ம யாருன்னு இட்ஸ் ஓகே. வின்னிங் ஆர் லூசிங் வந்து செகண்டரி தான்.
ஸோ நம்ம வந்துட்டோம், நம்ம பெஸ்ட்டை கொடுத்துட்டு போயிடுவோம், அதுதான் என்னோட இது. ஸோ ஆஃப்டர் வி ரீச் மும்பை, ஸோ அங்கேருந்து வந்துட்டு ஜேர்னி வாஸ் வெரி நைஸ். அவங்க கூட மிங்கிள் எல்லாமே அங்கே வந்துட்டு இவங்க மலேசியாலேருந்து இருக்காங்க, இவங்க எங்கே நோ எவ்ரிபடி லைக் அ ஃபேமிலி, எல்லாமே எல்லாத்துக்கூடயும் மிங்கிள் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து 31st of August அங்கே போயிட்டோம். 31st August அங்கே போயிட்டோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஸ்டார்டட். நாங்கள் அங்கே போனோம், மும்பை சொன்னாலே ஷாப்பிங் தான். மும்பை சொன்னாலே ஐயோ மும்பையில் நிறைய சட்டை க்ளோதிங்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் டே வி ஸ்டார்டட் ஷாப்பிங். தென் செகண்ட் டே வந்துட்டு எங்களோட ஃபியர்ஸ், ஏன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபியர்ஸை வந்து போக்குறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, நைட் ஒரு பார்ட்டி செஞ்சாங்க. ஸோ டு மிங்கிள் எவ்ரிபடி கொஞ்சம் மிங்கிள் பண்ணிக்கிட்டு அந்த ஃபியர்ஸை கொஞ்சம் இது பண்ணிட்டு 31st August தென் 1st of September அந்த பார்ட்டி வச்சாங்க. தென் 2nd of September இஸ் த ஃபினாலிக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரிபடி தே டிடன்ட், அவங்க வந்து ஒரு போட்டியாக பார்க்கவே இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் யூ கேன் டூ இட். ஒரு ஆள் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரப்ப இந்த கிளாப்ஸ் ஃப்ரம் த கான்டெஸ்டன்ட் தான் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணிச்சு. அவங்க சொன்னாங்க யூ கேன் டூ இட். எல்லாமே பயத்தில் தான் இருந்தோம். த ஃபர்ஸ்ட் டே யாருன்னு தெரியாது, அந்த பார்ட்டி பண்ணுறப்ப கூட இவங்க என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னு. பட் ஆன் த ஸ்டேஜ் எவ்ரிபடி மோட்டிவேட், சப்போர்ட் ஈச் அதர். ஸோ நம்மளுக்கே ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பரவாயில்ல இந்த மாதிரி கிளாப் பண்ணுறாங்க, ஏன்னா கான்டெஸ்ட் நம்மள நர்வஸாக தானே இருப்போம். யூ கேன் டூ இட் ஈச் அதர் நாங்களே சொல்லிக்கிட்டோம், நோ வரிஸ் அப்படின்னு. ஸோ நம்மளுக்குள்ள உண்மையாக பயம் இருக்குது தான், பட் வி மோட்டிவேட் த பீப்புள், ரைட்? ஸோ அந்த ஸ்டேஜில் போயிட்டு இது பண்ணிட்டு வரப்போ சரி, ஸ்டேஜ் ஏறும் போதே சரி, இறங்கும் போதும் சரி, அவங்களோட கான்டெஸ்டனோட சப்போர்ட் வெரி குட். ஆக்சுவலி ஐ எம் தேங்க் டு ஆல் த கான்டெஸ்டன்ட்ஸ் ஓவர் தேர். And also then throughout after finale definitely we miss each other, but till now I got all the some people they still got contact. ரொம்ப நைஸ், லைக் எப்படி சொல்லுவாங்க, அன்பா பேசுவாங்க. நம்மளா பார்த்தோன்னா தெரியாத மாதிரி போவாங்க அப்படி சொல்லுவோம் இல்லை. நாங்கள் அங்கே போனப்போ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அன்பா பார்த்துக்கிட்டாங்க. And also for now I take this opportunity to thank Mrs. Sunita Bhagat, the organizer of Mrs. International Glam Icon 2024, who arranged, because we came all the way from Malaysia, எங்களோட hotel accommodation, food, everything, very good. So thank you so much for that. Okay. So throughout உங்க ஜேர்னில இந்த ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த வரைக்கும் கண்டிப்பா நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. யாருக்கெல்லாம் நன்றி சொல்லுவீங்க? ஓகே, எனக்கு வந்து என்னோட ஃபேமிலி, என் ஃபேமிலிக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் என்னை இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு விட்டதுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் மை டாட்டர் ரவினியாக்கு வந்து அவங்களுக்கு ஃபுல்லாகவே எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு, இன்ன வரைக்கும் நான் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போகணுன்னாலும் சமயத்தில் கூட வருவாங்க என் கூட. ஸோ அதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் தென் என்னோட ஃபர்ஸ்ட் பேஜனில் வந்து மிஸ்டர் ரூபன், மிஸ் கிரு, அவங்க வந்து ரொம்ப எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. அப்புறம் என்னோட செகண்ட் பேஜனில் வந்து மிஸ்ஸஸ் லிம், அவங்களோட டாட்டர் கேட் வாக் ட்ரெயினர் ரிக்கி, அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் இந்த பேஜனில் வந்து மிஸ்டர் முரு எங்களை வந்து ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏற்றி விட்டு எங்களை ரிசீவ் பண்ணதும் அவங்க தான், அவங்களோட ஹோல் டீம், மிஸ்ஸஸ் நரேன், அவங்களெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் வந்து இவங்க இவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு ரொம்ப ஒரு வெரி 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 தேங்க்ஃபுல் ஃபீலிங்லாம். அப்புறம் பாலா ஃபாரெவர், அவங்க எங்களுக்கு ட்ரைனிங் அங்கேயும் கொடுத்தாங்க. ஸோ இந்த பேஜனில் வந்து அண்ட் பிக் தேங்க்ஸ் நான் சொல்லணும் எங்கள் கம்பெனி பாஸஸ். பிகாஸ் நான் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விடுறதுக்கு அவங்களுக்கு தெரியும் நான் ஒரு பேஜன் போகிறதும். ஸோ அவங்க என்னை ஃபைனான்ஷியலாக அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் பேஜனில் போய் அந்த டேபிள்ஸ் வாங்கணுன்னாலும் அவங்களுக்கு எனக்கு பே பண்ணியிருக்காங்க அந்த டேபிள் வாங்குறதுக்கு. ஸோ எஸ்பிபிக்கு வந்து நான் என் பாஸஸ்க்கு வந்து பெரிய தேங்க்ஸும் சொல்லணும். பிகாஸ் ஃபைனான்ஷியலி தே ஹவ் சப்போர்ட்டட் மீ. Okay, I'd like to take this opportunity to thank first Kita Academic, Mr. Murugan Michael, the National Director of Malaysia Mrs. International Glam Icon,
Mrs. Niran. Then definitely என்னோட ஃபேமிலிக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் டு பிலீவ் மீ இவ்வளோ தூரத்துக்கு அனுப்பி வச்சதுக்கு மை ஃபேமிலி. அண்ட் ஆல்சோ மெயின் தேங்க்யூ ஃபார் மை ஸ்பான்சர்ஸ். ஏன்னா நான் ஃபுல்லி வந்து நான் ஐ ஸ்பான்சர். பட் தே ஆஸ்க் மீ, நீ ஜெயிச்சுட்டு வந்துட்டாலும் சரி, ஜெயிச்சுட்டு வரலைன்னா சரி, யூ டோன்ட் மென்ஷன் மை நேம் டு எனி இன்டர்வியூஸ். So that's why I didn't mention their name. We got 2%. They both of them. Actually இந்த பேஜ் எனக்கு இந்த இன்டர்நேஷ்னல் கிளைம் ஐகானுக்கு போயிட்டு வந்தது பிகாஸ் எப்படியும் நம்ம டேலண்ட் இருந்தாலும் the costing is very important. ஸோ 2 பேர் என் மேலே நம்பிக்கை வச்சு, ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணேன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இது எதுவுமே பொருட்படுத்தாமல் 2 பேர் very, very, very important person in my life. Thank you so much for your support. My sponsors and also my friends. எல்லாமே உன்னால் முடியும்னு சொல்லிட்டு my friends and also all my, especially my FB, TikTok, Insta friends. அவங்களும் சரி, என்ன தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் எல்லாமே எனக்கு வந்து ப்ரைவேட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி ஆல் த பெஸ்ட், யூ கேன் டூ இட். அது ஒவ்வொரு ஆளுக்கு வந்துட்டு அந்த பாசிட்டிவான அந்த வேர்ட், இந்த மோட்டிவேஷனாக பேசுகிறாங்களே, அதான் ஈச் அண்ட் எவ்ரி ஹெல்ப் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, அந்த ஒரு ஸ்ட்ராங்கான அந்த வேர்ட், the I believe on the good vibes. So thank you so much for everyone. And also I forget one person, my mummy of my catwalk trainer. அவங்க இங்கே வந்து நான் அவங்கள்ட்ட கிளாஸ் எடுத்தேன். நான் இன்டர்நேஷ்னல் போகிற மணிக்கு நான் இங்கே வந்து அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு I think 4 section or 2-3 section அவங்கள்ட்ட கிளாஸ் எடுத்தேன், மிஸ்ஸஸ் மாலா ஃபாரெவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். ஈவன் என்னோட ட்ரெஸ் இப்படி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மிஸ்ஸஸ் மாலா ஃபாரெவர். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஹூ சப்போர்ட் மீ. And இப்போ நீங்க 2 பேருமே வின் பண்ணிருக்கீங்க. ஸோ வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்? என்ன பண்ண போறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டீங்க, ஸோ கம்யூனிட்டிக்கு என்ன செய்ய? you understand? It's okay. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு, எஸ், இப்போ நம்ம வந்து இப்போ என்னோட டைட்டில் வந்து மிஸ்ஸஸ் இன்டர்நேஷ்னல் கிளைம் ஐகான். ஸோ நான் வந்து இங்கே வின் பண்ணிட்டு வந்துட்டு நான் இதுக்கு இது பண்ண காரணமே வந்துட்டு என்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நம்ம ஓகே, இப்போ லெட்ஸ் சே வந்து I want to release one product. First of all, I have to prove myself who I am. நான் யாருன்னு காமிக்கணும். ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு ப்ராடக்ட்னா விற்க முடியாது. ஸோ நீங்கள் யாருன்னு கேட்பாங்க. ஸோ I want to prove myself who I am. You see, I went international. Now I can say it. I'm an international queen. ஸோ நம்ம யாருன்னு ப்ரூஃப் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பர்பஸ். ஸோ என்னோட பிஸ்னஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஈவன் தோ ஆஸ் அ சிங்கர், ஐம் அ சிங்கர். ஸோ இப்போ கூட வந்துட்டு நான் ஒரு ஈவெண்ட் போகும்போது என்னை வந்து ஒரு சிங்கரை பார்க்குறதுக்கு அதுக்கு மேலே வந்து ஒரு குயினாக பார்க்குறாங்க. ஸோ இப்போ கூட இப்போ வந்துட்டு நம்மளை கால் பண்ணுறது ஆளுங்க, நம்ம ஒரு போஸ்ட் போடுறோன்னா கேஷா தேங்க்யூன்னு போடுறது இல்லை, குயின், தேங்க்யூ குயின். ஸோ the name, carry the title. So for me it's like the title is weight. So everybody இது எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஸோ அதனால் for me வந்து இந்த டைட்டில் கேரி பண்ணுறதுக்கே வந்து அந்த ஒரு இது இருக்கணும். ஸோ அதனால வந்துட்டு ஃபார் மை பிஸ்னஸ் திங்ஸ், ஏன்னா இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் I got a lot of opportunities. ஏன்னா I'm doing an event management also. I'm accountant plus event management, singing some. ஸோ இதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வந்துட்டு இந்த சொசைட்டிக்கு வந்து நான் செய்ய போகிறேன்னு சொல்கிறதோட, நான் இப்படி என்னை பார்த்து வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் எப்படி போயிட்டு வந்தீங்க, உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, யார் மூலிமா போனீங்க, எது மூலிமா போனீங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு நம்ம ஒரு ஆள்கிட்ட சொல்கிறவங்களுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டாங்க நம்மள்கிட்ட, இந்த இன்டர்நேஷ்னல்லேருந்து எப்படி நீங்கள் போனீங்க, இது மூலிமா அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ அடுத்த வருஷம் 2025 எப்படி நீங்கள் மோல்ட் பண்ணி, ஸோ ஐ கேன் ட்ரெயின் தேம் ஆல்சோ.
நீங்கள் இப்படி போங்க, இப்படி இது பண்ணுங்க, அதுக்கு இது பண்ணுறது. அவ்வளோதான். தேங்க்யூ. ஓகே, என்னோட வந்து நான் இன்டர்நேஷ்னல் அவார்ட் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு பெஜன்ட்ரிலையும் எனக்கு இன்டர்நேஷ்னல் அவார்ட் வாங்கியிருக்கேன். அண்ட் அகாடமி அண்ட் ஒர்க் கரியர் பாத்துலேயும் விமன் ஐகான்லேயும் இந்தியாவில் நான் அவார்ட் வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஃபார் போத் பேஜன் அண்ட் கரியர் ரெண்டையும் ஆக்சுவலி கம்பைன் பண்ணிவிட்டு ஐ அண்ட் மை டாட்டர் வந்து டாக்டர் ஸ்பெஷலைசேஷன் சேர்ந்துட்டு அண்ட் ஷீ இஸ் டூயிங் ஆக்சுவலி மென்டல் ஹெல்த் சைக்காட்ரி. ஸோ அதனால நம்மளோட கீ லைன் வந்து பைப்லைனில் வந்து நாங்கள் என்ஜிஓ திறந்து லேடிஸ் மோட்டிவேஷனை வந்து நாங்கள் பில்ட் பண்ணோன்னு நாங்கள் இருக்கிறோம். தட் மீன்ஸ் வி வாண்ட் டு ஹெல்ப் தோஸ் ஹூ ஆர் ரொம்ப நாட் ஏபிள் டு ஹேண்டில் தியர் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து என்னோட பைப்லைன் வந்து வி வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள். என்ஜிஓ ஃபார்ம் பண்ணி நாங்கள் உமன் ஐகான் குரூப்பும் இருக்குது. ஸோ நாங்களும் வந்து இந்த மாதிரி we want to see how to help people, ladies who are having problems. Because இதில் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து மேலோட்டமாக நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த பெஜட்ரியில் இருக்கிறோம், இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்கள தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இவ்வளோ பேர் அங்கே அவுட் சைடில் வந்து இவ்வளோ ட்ரபிளில் இருக்கிறாங்க. ஹவு ட்ரபிள் தே ஆர்னு எனக்கு தெரியும் ஒரு அளவுக்கு. ஸோ இதில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு டெவலப் பண்ணுறதுல நாங்கள் இப்போ 2 waysலையும் நான் பார்க்குறேன். பெஜன்ட்ரியில் வந்து நான் வந்து இப்போ கீஸ்டோன் யாராவது என்னை வந்து ஆக்சுவலி இங்கே வாங்க மோட்டிவேஷன் கொடுங்க வந்து இது பண்ணுங்கனாக்கா நான் கண்டிப்பாக வருவேன். இமீடியட்லி I'll give the support. பிகாஸ் யார் என்னோட பாத்தில் வந்திருக்காங்களோ, எனக்கு என்ன மோட்டிவேட் பண்ணியிருக்காங்களோ. இப்போ முருவே நாங்கள் வந்து மீட் பண்ணது 2022. ஸோ நம்ம எல்லாமே அதே பாத்தில் வந்தவங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து அவர் வந்து இங்கே வாங்க எங்களுக்கு சப்போர்ட்டில் வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக நான் வருவேன். ஸோ தட்ஸ் மை பாத். அப்புறம் வந்து அடுத்தது வந்து வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா மேபி நெக்ஸ்ட் வேர்ல்ட் பேஷன் இருக்குது, நெவர் நோ. அந்த மாதிரி கேட்டகரியிலையும் இருக்காங்கன்னு எங்கள் மேடம் லிம் அந்த சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ஐ வில் டெஃபினெட்லி கோ ஃபார் ஒன் மோர். பட் இட்ஸ் நாட் லோவர் லெவல், டெஃபினெட்லி இட்ஸ் ஹையர் லெவல். அது ஒரு ஆசை இருக்குது, பார்ப்போம் அது எப்படி நடக்குதுன்னு. பட் மை கீ பைப்லைன் வந்து இஸ் பேசிக்லி டு ஹெல்ப் பீப்புள், to motivate people and to help people to say that actually life is just not this. You can actually think many ways. பியூட்டியாக தான் இருக்கணும்னு இல்லை, நம்மளுக்கு பியூட்டி இல்லாட்டியும் we can groom to look beautiful. அந்த பியூட்டி வந்து நம்மளே வழியாக கொண்டு வரணும். இட்ஸ் நாட் த பியூட்டி வந்து ஆக்சுவலி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்மளே வெளியே கொண்டு வந்தோம்னாக்கா ஆளுங்க கண்ணுக்கு நம்ம அழகாக தான் இருப்போம். சம்டைம்ஸ் பியூட்டி மூஞ்சில் இல்லை, இட்ஸ் த வே யூ ஆர். அதுதான் முக்கியம். அதைத்தான் நாங்கள் வந்து டெவலப் பண்ணோன்னு நான் இருக்கேன். ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஆன் பேஜன் பட் ஆல்சோ இன் உமன் ஐகான் நம்ம குரூப்பில் இருக்கோம். அந்த ஃபுல் டீமும் நம்ம இது ஒரு லெவலுக்கு நம்மளோட அட்ரஸ் வந்து இதில் தான் போகுது அடுத்த ரவுண்டில். Okay, it's very nice to meet two of you and two beauty queens. So இவ்வளோ நேரம் என் தமிழ் வளங்களோட வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் வந்து உங்களோட ஜெர்னிஸ் ஷேர் பண்ணீங்க. அண்ட் உங்கள் 2 பேருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள் இன் ஃபியூச்சர் ஃபார் வாட் எவர் யூர் இன்டு. ஸோ வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ மீண்டும் உங்களிடம் வந்து Anyway, we also like to wish to thank you all for giving us this opportunity. This is a very big opportunity. இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு. A big thanks to you all too for giving us this highlight. Thank you so much. Thank you.